என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்லாது திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிற முதலமைச்சர் தளபதி அவர்களை மறக்க முடியுமா? இல்லம் தேடி கல்வி, வீடுதோறும் மருத்துவம், இலவச பேருந்து திட்டம், குழந்தைகளின் காலை உணவு திட்டத்தை குழந்தைகளே வாழ்கவே. இந்த மாபெரும் திட்டம் குழந்தையின் பசியை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தவர்தான் திமுக. கடந்த காலங்களில் சிறப்பான ஆட்சியை கொடுத்தது, அற்புதமான திட்டங்களை நிறைவேற்றிய போதிலும் சட்டப்பேரவையும் கழகத்தின் தொண்டர்களையும் தமிழகத்தையும் நமது இரு கண்களாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற தளபதியார் அவர்கள் நம்மளுடைய மகளிரின் முக்கிய திட்டமான மகளிருக்காக எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய காத்திருக்கின்றார். வருகின்ற 2026ஆம் ஆண்டில் மாபெரும் தேர்தலில் மீண்டுமாக வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் ஆவதற்கு அத்துணை தகுதியும் தளபதியாருக்கு இருக்குதா இல்லையா? நீங்க சொல்லலாம். நமக்கு தகுதி இருக்கா இல்லையா? தகுதி இருக்கு, நம்ம பேசுறோம். எத்தனை திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்களை தந்த தளபதி திட்டம் இப்படியெல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி கொரோனா என்ற அந்த காட்லஸ் மைக்கை கொடுங்க, காட்லஸ் மைக், ஒயர் இல்லாத மைக்கை கொடுங்க, அதை கொடுங்க. 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டான், அதெல்லாம் தர முடியாதுன்ட்டார். ஆனால் 2ஆம் அலை வீசிய பொழுது ஆட்சி அமைந்தது. வந்த உடனே கொரோனா காலத்தில் கஷ்டமான சூழ்நிலை. கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தோம். 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பறிவு சுத்தமாக கொண்டு போச்சு. அப்ப என்ன செய்யலாம் என்று ஒன்று நினைத்த தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் குழந்தைகளை மீண்டும் அந்த கல்வி அறிவை புகுட்டுவோம் என்று சொல்லி இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஏகப்பட்ட குழந்தைகள் மீண்டும் கல்வி அறிவை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் தலைவர் தளபதி அவர்கள் கொண்டு வந்த வீட்டு போன கல்வி தேடி நாங்க அழகாக படிக்க போறோம். ஆமாங்க. வார்டு செயலாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறேன்.